திமுக போன்ற மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபியை எதிர்க்க வேண்டும், வாக்குகளை சிதறவிடாமல் தடுக்க வேண்டும். ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக மாறலாம், கிறிஸ்தவம் வேண்டாம் என்றால் இஸ்லாத்தை தழுவலாம், இஸ்லாத்தை பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவன் இந்துவாக மாறலாம், எப்படியும் வாழலாம். மனிதனுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. ஆனால் ஒரு அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அதான் மதசார்பற்ற அரசு. ஆனால் சிஏஏ என்கிற இந்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. RSS காரர்களுக்கு, மோடி தலைமையிலான கும்பலுக்கு இருக்கிற வெறுப்பு, உண்மையான வெறுப்பு, ஆத்திரம் எதன் மீது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மீதுதான். அதிமுகவும் பாமகவும் ஓட்டு போடலன்னு இந்த சட்டத்தை தோக்கடிச்சிக்க முடியும் ராஜ்யசபாவில். அவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்த கட்சிகள் தமிழ்நாட்டை சார்ந்த 2 கட்சி, ஒன்று அதிமுக, இன்னொரு பாமக. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களை பீதியில் ஆழ்த்தி இருப்பதற்கு யார் காரணம் என்றால் அதிமுகவும் பாமகவும் தான். நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதற்கு யார் காரணம் என்றால் அதிமுக 11 உறுப்பினர்களும் பாமக 1 உறுப்பினரும் தான். இந்த தகவலை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. என் இறப்பை அண்ணன் பிரபாகரனிடமும் அண்ணன் திருமாவளவனிடமும் தெரிவிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் அதை பதிவு செய்தார்கள். மற்ற எந்த ஏட்டிலும் எந்த ஊடகத்திலும் அதை பதிவு செய்யவில்லை. அன்றைக்கு வந்த மாலை மலரில் மட்டும் அது இடம்பெற்றது. வேறு எந்த பத்திரிகையிலும் அது பதிவு செய்யவில்லை. எந்த தொலைக்காட்சியிலும் அதை காட்டவில்லை. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதும் இயக்கத்தின் தலைமையின் மீதும் அசைக்க இயலாத ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தவன் தம்பி கரும்புலி முத்துக்குமார். ஈழத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நாம் மறைமலை நகரிலே ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட போது 4 நாட்களும் என்னோடு உண்ணாநிலை அறப்போரில் பங்கு பெற்றவன் தான் கரும்புலி முத்துக்குமார். அந்த போராட்டம் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்திருந்தால் அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். கடைசியாக இருந்த ஒரே நம்பிக்கை நம்முடைய போராட்டம் தான். அந்த போராட்டமும் இடையிலே நின்று போனது அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஈழத்தமிழர்களின் மீது அளப்பரிய பற்று கொண்டிருந்த தம்பி முத்துக்குமாரை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். அவன் கண்ட கனவுகளை நனவாக்குவதற்கு உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கவும், சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை வென்றெடுக்கவும் அவனை நினைவு கூர்ந்து நான் நடத்துகிற இந்த வீரவணக்க நாளில் உறுதியேற்போம். அதுதான் அவனுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும். கரும்புலி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வாக இருந்தாலும் கூட இந்த பொதுக்கூட்டத்தை நாம் தேசம் காப்போம் பேரணி விளக்க பொதுக்கூட்டமாகவும் ஒருங்கிணைத்திருக்கிறோம். வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே இந்த பேரணி நடைபெற உள்ளது. தமிழன் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டு மக்களின் மொழிக்காகவும் மக்களின் நலன்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை எழுப்புகிறது. சிலருக்கு இது முரண்பாடாக தெரியலாம். களத்தில் நீண்ட காலம் பணியாற்றக்கூடிய தோழர்கள் இதில் உள்ள நுட்பத்தை புரிந்து கொள்வார்கள். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ்நாடு இந்திய எல்லைக்குள் தான் இருக்கிறது. இந்தியாவுக்கு வருகிற ஆபத்து தமிழ்நாட்டுக்கும் வரும்.
ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே இப்போது ஆபத்து என்பதுதான் நாம் சொல்லுகிற கருத்து. யாரால் ஆபத்து, என்ன ஆபத்து என்ற கேள்வி எழலாம். அது அனைவரும் அறிந்த உண்மை. பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த மோடி அரசால் இந்த தேசத்திற்கு ஆபத்து. இதை இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த சட்டம் வந்த பிறகு நாம் சொல்லவில்லை. தேர்தலுக்கு முன்பே, சில மாதங்களுக்கு முன்பே மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது, எனவே மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடியை ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்க வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர்ந்து வாக்குகளை சிதறவிடாமல் தடுக்க வேண்டும், அப்போதுதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று உரைக்கக்கூடிய வகையில் நாம் தேசம் காப்போம் மாநாடு திருச்சிராப்பள்ளியில் நடத்தினோம். மேடையிலே பேசுவதோடு மட்டும் இருந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசினோம். இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசினோம். தேசிய அளவில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக போன்ற மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபியை எதிர்க்க வேண்டும், வாக்குகளை சிதறவிடாமல் தடுக்க வேண்டும். அப்போதுதான் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும், நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிற கருத்தை சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி சொன்னதோடு இல்லாமல் இதற்காக ஒரு மாநாட்டை நடத்த போகிறோம், அந்த மாநாட்டில் நீங்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்கள் பங்கேற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற அந்த தேசம் காப்போம் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட மாநாடு திருச்சியில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெற்றது. அதில் நாம் நிறைவேற்றிய தீர்மானம், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதுதான். என்ன ஆபத்து? முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆபத்து என்று இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள். தேர்தலுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம், பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே ஆபத்து. அதைத்தான் இப்போதும் சொல்லுகிறோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஆபத்து. மோடி அரசால் பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் அதற்கான ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த சட்டத்தால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவார்களா என்றால் இல்லை. இந்த சட்டம் இன்றைக்கு இஸ்லாமியர்களா இஸ்லாமியர் அல்லாதவர்களா என்கிற விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியர்களாய் அல்லது இந்திய தேசத்தில் வாழக்கூடிய குடிமக்களாய் இங்கே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் என்று இந்திய சமூகத்தை இரண்டாக பிளக்கிறது மோடி அரசு. ஆகவேதான் தேசத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்று நாம் எச்சரிக்கிறோம். ஆகவேதான் அதே பெயரில் மறுபடியும் திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் என்கிற பெயரிலேயே ஒரு பேரணியை நடத்த நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த பேரணிக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டம். வழக்கமாக சென்னையிலே நடக்கும் பேரணி அல்லது சென்னையிலே நடக்கும் மாநாடு, சென்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து வருவதென்றால் வெகு தூரம், நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து வர வேண்டும். திருச்சிராப்பள்ளி என்பது அத்தனை முனைகளிலிருந்தும் 5 மணி நேரத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விட முடியும். சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்ல 5 மணி நேரம், கன்னியாகுமரியிலிருந்து திருச்சிக்கு வர 5 மணி நேரம், கோவையிலிருந்து வர 4 மணி நேரம், தஞ்சையிலிருந்து வர 4 மணி நேரம். சராசரியாக 5 மணி நேரத்தில் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர்ந்து விட முடியும்.
அப்படி தமிழகத்தின் ஒரு மையப்பகுதியாக திருச்சிராப்பள்ளி இருப்பதால் அதை தேர்வு செய்திருக்கிறோம். எனவே இந்த பேரணி வெற்றிகரமாக அமைய வேண்டும். சென்னையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர வேண்டும். இப்போதே அதற்கான ஆயத்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை கொடுக்க வேண்டும். டோர் ஸ்லிப்ஸ் கதவொட்டிகளை தயாரித்து ஒட்ட வேண்டும். இருசக்கர வண்டிகளிலும் 4 சக்கர வண்டிகளிலும் ஸ்டிக்கர்ஸ் இந்த விளம்பரத்தை தயார் செய்து ஒட்ட வேண்டும். தேசம் காப்போம் பேரணிங்கிறது பெருசாக இருக்கணும், உங்கள் முகம் பெருசாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டிக்கர் தயார் பண்ணுறவங்க பூரா அவங்க முகத்தை பெருசு பெருசாக போட்டுக்கிறாங்க. என்னப்பான்னு தேட வேண்டியதாக இருக்குது. எங்கேயே சின்னதாக தேசம் காப்போம் பேரணி. பிப்ரவரி 22 திருச்சியில் தேசம் காப்போம் பேரணிங்கிறது பெருசாக இருக்கும். என் படத்தை என்ன சின்னதாக போட்டுங்க, உங்கள் படத்தை பெருசாக போட்டுங்க. ஆனால் எல்லாத்த விடையும் பெருசாக தேசம் காப்போம் பேரணிங்கிறது இருக்கும். எனவே ஸ்டிக்கர்ஸ் அடித்து ஒட்டலாம், பிட் நோட்டீஸ் அடித்து கொடுக்க வேண்டும், வால் போஸ்டர்ஸ் சுவரொட்டிகளை எச்சிட்டு ஒட்ட வேண்டும், டிஷர்ட்ஸ் பனியனில் அடித்து நோ சிஏஏ, நோ என்பிஆர், நோ என்ஆர்சி ஆங்கிலத்தில் போடுறவங்க ஆங்கிலத்தில் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் குடியுரிமை திருத்த சட்டம், தமிழிலே என்பிஆர் என்ஆர்சி அப்படின்னு நினச்சி ஒரே வார்த்தை வேண்டாம் சிவப்பு எழுத்தில், கீழே சிஏஏ என்பிஆர் தமிழிலே என்ஆர்சி. அது என்னன்னு இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்கிறது. பிப்ரவரிங்கிறது இடம்பெறணும். பிப்ரவரி 22 திருச்சிங்கிறது இடம்பெறணும். தேசம் காப்போம் பேரணிங்கிறது இடம்பெறணும். அதில் இதெல்லாம் போட்டுட்டு கீழேயோ மேலேயோ அதை போடணும். டிஷர்ட் அடித்து ஒரு 10 நாளைக்கு போட்டுக்கிட்டு தெரியுங்க தினம். அதை மட்டும் துவைக்கக்கூடாது, தொடர்ச்சியாக அதை போட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு 10 நாளைக்கு. ஆகவே இந்த பேரணி வெற்றிகரமான ஒரு பேரணியாக அமைய வேண்டும். வழக்கமான ஒரு அரசியல் நடவடிக்கை அல்ல இது. இது நாட்டுக்கே பெரும் தீங்கு சூழ்ந்து இருக்கிற சூழலில் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப அக்கறையோடு, மிகுந்த அக்கறையோடு. நாட்டுக்கு சூழ்ந்திருக்கிற ஆபத்து அவ்வளவு கொடியது. பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த சட்டம் வந்ததால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள், இப்படி ஒரு தரப்பு சொல்கிறார்கள். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால், இந்திய அரசாங்கம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, அந்த வீழ்ச்சியை மூடி மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக மோடி அரசு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டும் உண்மையா இல்லையா என்றால் இரண்டும் உண்மைதான். ஆனாலும் அதைவிட முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. முஸ்லிம்களை மையப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்துகிற செயலில் இந்த மோடி அரசு ஈடுபடுவது உண்மை. முஸ்லிம்கள் இதனால் உளவியலாகவும் பாதிக்கப்படுகிறார்கள், மற்ற அனைத்து வகையிலும் பாதிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக, இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் சரிந்து கிடக்கிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு உலக அரங்கிலே மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது $1 அமெரிக்கன் டாலரை கொடுத்தால் அமெரிக்கன் டாலருக்கு இந்திய ரூபாய் $1, அமெரிக்க ரூபாய் $1 சமம் கிடையாது. அமெரிக்கா $1, $1, இந்தியா $1, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓரளவுக்காவது மதிப்புடைய ஒரு ரூபாயாக நமது ரூபாய் விளங்குகிறதா என்றாலும் இல்லை. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது $45 இந்திய ரூபாய் கொடுத்தா தான் அவனுக்கு $1. அவன் $1 நம்ம ரூபாய் $45 சேர்ந்தால் தான் சமம். இப்போது மோடி ஆட்சிக்கு வந்து $85 ஆயிடுச்சு. $85 வச்சா தான் $1 நீ எடுக்க முடியும். அமெரிக்காவுடைய $1 நோட்டு நம்ம ரூபாய்க்கு $85 இருந்தால் தான் அதுக்கு சமம். அப்படின்னா என்ன பொருள்? ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப மோசமாக குறைஞ்சிருச்சு. அவன் $1 கொடுத்து வாங்குகிற பொருளை நம்ம $85 கொடுத்து வாங்கணும். அவன் $3 கொடுத்து வாங்குகிற பொருளை நம்ம 3, 24, 3, 5, 15, $255 கொடுத்து வாங்கணும்.
அவன் $3 கொடுத்து வாங்குற ஒரு பொருளை நம்ம $255 கொடுத்து வாங்கணும். அந்த அளவுக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து விட்டது. இதையெல்லாம் மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக மோடி எதையோ மாய்மால வித்தைகளை எல்லாம் செய்கிறார். அதிலே ஒன்றுதான் CAA. இந்த விமர்சனமும் உண்மைதான், திசை திருப்புவதற்கு இதை பயன்படுத்துகிறார். ஆனால் உண்மையிலேயே அவருடைய நோக்கம் என்னவென்றால், அதையெல்லாம் விட அவர்களின் நீண்டகால கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஒவ்வொன்றாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலே ஒன்றுதான் CAA. நீண்டகால கனவு திட்டம் என்றால் என்ன? பிஜேபியின் கனவு திட்டம் அல்ல. பிஜேபியை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. பிஜேபிக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு பெயர் உங்களுக்கு தெரியும், RSS, ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். சங்னா சங்கம். அந்த சங்கத்தின் பெயரால் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தின் வகையறாக்களுக்கு எல்லாம் பேர் சங் பரிவார், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, இந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 14-15 அமைப்பு இருக்குது. அவங்க மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ABVP, மகளிர் அணியாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலாளர் அமைப்பு, IT விங், இது எல்லாமே சங் பரிவார்னு பேர். இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன என்றால், அவருடைய நோக்கம் சனாதன இந்தியா என்கிற பழைய இந்தியாவை மறுபடியும் இங்கே கட்டமைப்பது. இப்போ என்ன இந்தியா இருக்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டே வருகிறது. அது புதிய இந்தியா என்ன? மாடர்ன் இந்தியா. புதிய இந்தியா என்பது ஜனநாயக இந்தியா. ஜனநாயக இந்தியா என்றால், ஜனநாயக இந்தியாவில் சாதி இருக்காது. ஜனநாயக இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கூடாது. ஜனநாயக இந்தியாவில் ஆணும் பெண்ணும் சமம். ஜனநாயக இந்தியாவில் 4 வருட தர்மம் கூடாது. ஜனநாயக இந்தியாவில் சமூக நீதி உண்டு. ஜனநாயக இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சார்ந்தவனும் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக முடியும், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக முடியும், உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக முடியும். ஜனநாயக இந்தியாவில் பெண்கள் இந்த நாட்டின் பிரதமராக முடியும், தமிழ்நாட்டின் அல்லது மாநிலத்தின் முதலமைச்சராக முடியும். இதுதான் ஜனநாயக இந்தியா. சனாதன இந்தியா இது அத்தனையும் மறுத்தது. சனாதன இந்தியாவில் பால்ய விவாகம் இருந்தது. 9 வயசு பையனுக்கும் 7 வயசு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலாம். பெண்ணு பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்டி கொடுத்துருவாங்க. பருவத்துக்கு முன்னாடியே கட்டி கொடுக்கறது எதுக்குன்னா, பருவத்துக்கு வந்த பிறகு அவள் உத்தமையாக இருப்பாளா என்பது கேள்விக்குறி. ஆகவே புருஷன் கண்ணு முன்னாலேயே அவள் வளர்ந்து ஆளாகி பருவத்துக்கு வந்ததை அவன் பார்க்கணும். அவன் பார்வையில் அவள் பருவத்துக்கு வந்தாள் என்றால்தான் அவள் பத்தினியாய் தனக்கு மனைவியாக வந்திருக்கிறாள் என்று அவன் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இந்த சமூகத்தில் தான் உண்டு. பால்ய விவாகம், குழந்தை திருமணம், சதி வழக்கம். கணவன் இறந்து போனால் மனைவியை கணவன் எரிக்கிற கட்டையிலே தூக்கி வைத்து உயிரோடு கொளுத்தி விட வேண்டும். ஏன்னா கணவன் இறந்த பிறகு இவள் விதவியாய் வாழ்ந்தால் இவள் பத்தினியாய் வாழ மாட்டாள், வாழ முடியாது, இந்த சமூகம் விடாது. அதனால் புருஷனோட சேர்த்து அவளையும் எரிச்சிட்டா அவள் பத்தினியாக பிறந்தால், பத்தினியாய் வாழ்ந்தால், பத்தினியாய் மறைந்தாள். எனவே அவளுக்கு சதி மாதா கோவில் கட்ட வேண்டும், கோவில் கட்டி அவளை வணங்க வேண்டும். இது சனாதன இந்தியாவில் இருந்தது. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும், சக்கிலியர் குடியை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு கல்வி இல்லை, அவளுக்கும் தீட்டு உண்டு, அவள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். 3 நாட்களுக்கு அவள் வீட்டுக்குள் எந்த பொருளையும் தொடக்கூடாது, கோவில் பக்கம் போகக்கூடாது. இளம் பெண்ணாக இருந்தாலும் விதவையானவுடன் மொட்டை அடிக்க வேண்டும், வெள்ளைப்புடவை உடுத்த வேண்டும், குங்குமம் பூசக்கூடாது, தாலி அணியக்கூடாது. கடைசி வரல 96 வயது வரலும் வாழ்ந்தாலும் கூட அவர் வெள்ளைப்புடவை கட்டிக்கிட்டே தான் வாழ்ந்தோம். நல்லது கெட்டது வரக்கூடாது. இதுவெல்லாம் சனாதன இந்தியாவில் நிலவிய ஒன்று. இவ்வளவையும் ஒரே ஒரு சட்டத்தால் அடித்து தவிடுபடியாக்கக்கூடிய ஒன்றை செய்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அவ்வளவையும் தகர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மகத்தான ஆயுதம் தான் அரசியலமைப்பு சட்டம். அது சொல்லுது,
மதசார்பற்ற ஒரு அரசு இந்த அரசு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது மதம் சார்ந்து ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம். இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக மாறலாம், கிறிஸ்தவம் வேண்டாம் என்றால் இஸ்லாத்தை தழுவலாம், இஸ்லாத்தை பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவன் இந்துவாக மாறலாம், எப்படியும் வாழலாம். மனிதனுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. ஆனால் ஒரு அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அதான் மதசார்பற்ற அரசு. ஆனால் CAA என்கிற இந்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சட்ட விரோத செயல்! அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டம் இது. சட்டவிரோதமாக இயற்றப்பட்ட ஒரு சட்டம் இது. அரசமைப்பு சட்டம் செக்யூலரிசத்தை பேசுகிறது. CAA என்கிற இந்த சட்டம் மதத்தின் அடிப்படையில் தான் குடியுரிமை வழங்குவோம். இந்துக்களுக்கு உண்டு, சீக்கியர்களுக்கு உண்டு, சமணர்களுக்கு உண்டு, பௌத்தர்களுக்கு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, பார்சிகளுக்கு உண்டு. முஸ்லீம் பற்றி அது பேசவில்லை. அப்படின்னா முஸ்லீம்களுக்கு இல்லை. உலகம் முழுவதும் அகதிகளுக்கு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் குடியுரிமை. உன் நாட்டுக்கு வந்துட்டான், அடைக்கலம் தேடி வந்துட்டான், அவனை நீ உன்னாட்டு குடிமகனாக ஏற்று அவனுக்கு குடியுரிமை வழங்கு. இதை UN சார்ட்டர் சொல்கிறது. ஐநா பேரவையினுடைய அகதிகள் தொடர்பான ஒப்பந்தம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. அகதிகளுக்கு என்று ஒரு தனி சட்டம் இல்லை. அதனால் குடியுரிமை சட்டத்தை திருத்துகிறது. அதிலே திருத்தி மதத்தை அளவுகோலாக கொண்டு மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவோம் என்று சொல்லுவது எதற்காக என்றால் வேறு எதற்காக இல்லை, முஸ்லீம்களுக்காக கிடையாது. முஸ்லீம் வெறுப்பு என்பது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அது அரசியல் உத்தி. ஆனால் இந்த சட்டத்தை எழுதியிருப்பது அவர்களின் நீண்டகால கனவு திட்டம். என்ன நீண்டகால கனவு திட்டம்னா, சனாதன இந்தியாவை தகர்த்து எரிந்து கொண்டிருக்கிற, தவிடுபொடியாக்கி கொண்டிருக்கிற, புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்து வருகிற இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். இதுதான் RSS உடைய நோக்கம். இது எதுவும் கற்பனை கிடையாது. நான் யூகத்தில் பேசுகிறேன்னு நினைக்காது. RSS காரர்களுக்கு, மோடி தலைமையிலான கும்பலுக்கு இருக்கிற வெறுப்பு, உண்மையான வெறுப்பு, ஆத்திரம் எதன் மீது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மீது தான். இந்த சட்டத்தை தூக்கி எறியணும். ஏன்னா இதுதான் திருமாவளவனை பேச வைக்கிறது. இதுதான் முஸ்லீம்களை அணிதிரட்ட அனுமதிக்கிறது. இதுதான் மதசார்பின்மையை பேச வைக்கிறது. இந்த சட்டம்தான் பெண்களை தலைநிமிர வைத்திருக்கிறது. இந்த சட்டம்தான் சமூக நீதியை இங்கே வென்றெடுத்து தந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இந்த சட்டத்திற்கு முன்பு கிடையாது. அரசமைப்பு சட்டத்திற்கு முன்பு கிடையாது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது. 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டங்களில் பெண்கள் மாராப்பு துணி அணிய முடியாது. மாராப்பு போடாமல் தான், சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரல மாராப்பு துணி போடாமல் தான் இருக்கணும். பெண் குழந்தைகளுக்கு மார்பக வரி விதித்தார்கள். 13 வயசில் ஒரு வரி, 16 வயசில் ஒரு வரி, 18 வயசில் ஒரு வரி, அளவுக்கு தகுந்த மாதிரி வரி விதித்தார்கள். ஆண்டை சாதிகள் வீட்டில் பிணம் விழுந்து போனால் இந்த எளிய மக்களின் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் உடலிலே மார்பிலே துணி இல்லாமல் போய் மாரடித்து அழ வேண்டும் அவர்கள் முன்னால். இந்த கொடுமையெல்லாம் இருந்தது. மார்பக வரியை எதிர்த்து ஒரு இளம் பெண் வரி கேட்க போனவனை எதிர்த்து ஆவேசப்பட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக போய் ஒரு அரிவாளை கொண்டு வந்து அவன் முன்னால் தனது இடது மார்பை அறுத்து கையிலே கொடுத்திருக்கிறான். மானங்கெட்டவர்களை, இதற்கெல்லாம் வரி விதிக்கிறீர்களே, இது இருப்பதால் தானே வரி கேட்கிறாய், இதே வைத்துக்கொள் என்று மார்பை அறுத்து அவர்களின் கைகளில் கொடுத்தால் நாஞ்சலி என்கிற ஒரு இளம்பெண். அதன் பிறகுதான் அந்த வரி நிறுத்தப்பட்டது. இந்த கொடுமையெல்லாம் இன்றைக்கு இல்லை, நம்முடைய வாழ்நாளில் இல்லை. அம்பேத்கர் காலத்திலே அவர் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 11 வயசு. அம்பேத்கரே குழந்தை திருமணம் செய்து கொண்டவர் தான். அவருடைய முதல் மனைவிக்கு 9 வயசு நினைக்கிறேன். இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் 18-21 தீர்மானிச்சிருக்கு. அரசமைப்பு சட்டம் இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறது. பாலிய விவாகத்தை ஒழித்திருக்கிறது. விதவை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சுதந்திரத்தை தருகிறது.
பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அதிகாரம் மறுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தினை சார்ந்த அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு உண்டு என்கிற சமூக நீதியை தந்திருக்கிறது. ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. பெண்களும் அதிகாரத்திற்கு வரலாம் என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் மாடர்ன் இந்தியா. இதுதான் அரசமைப்பு சட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்தியா. இது அவர்களுக்கு என்ன எரிச்சலை ஏற்படுத்துகிறது என்றால் சோசியல் ஆர்டர் சீர்குலைகிறது. மேல் சாதி மேல் சாதியாக இருக்கணும், கீழ் சாதி கீழ் சாதியாக இருக்கணும், அக்ரஹாரத்தில் பிறந்தவன் உயர்ந்தவன், சேரியிலே பிறந்தவன், குப்பத்திலே பிறந்தவன் தாழ்ந்தவன். இடம்தான் தீர்மானிக்கிறது, மூளை தீர்மானிப்பதல்ல. எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் இவன் கீழ் சாதி தான், எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும் அவன் மேல் சாதி தான். இந்த சோசியல் ஆர்டர் சீர்குலைகிறது. ஆகவே இந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் காரணமாக இருக்கிறது. எனவே அதை எப்படி தூக்கி எறியறது? அதை நேரடியாக தூக்கி எறிய முடியாமல் நாங்கள் தலித்துகளுக்காக நிற்கிறோம், தலித்துகளே வாருங்கள் என்று சில பிழைப்புவாதிகளை எல்லாம் கூட வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே ஏராளமான பிழைப்புவாதிகள் சங்கராச்சாரியார், RSS, பிஜேபி போன்றவர்களின் பின்னால் போய் நிற்கிறார்கள். தலித்தில் மட்டுமல்ல, அதன் தம்பி சொன்னார் பாமக. அதிமுகவும் பாமகவும் ஓட்டு போடலன்னு இந்த சட்டத்தை தோக்கடிச்சிக்க முடியும் ராஜ்யசபாவில். அவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்த கட்சிகள் தமிழ்நாட்டை சார்ந்த 2 கட்சி, ஒன்று அதிமுக, இன்னொரு பாமக. இந்த 12 பேர் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் வெளியே வந்திருந்தாங்கன்னா இந்த சட்டம் பாஸ் ஆகிருக்காது. லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களை பீதியில் ஆழ்த்தி இருப்பதற்கு யார் காரணம் என்றால் அதிமுகவும் பாமகவும் தான். நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதற்கு யார் காரணம் என்றால் அதிமுக 11 உறுப்பினர்களும் பாமக 1 உறுப்பினரும் தான். எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டித்து பேசியது மட்டுமில்லாமல் வெளியே வந்ததும் முதலில் போராட்டத்தை அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே முதலாக இந்த சட்டத்தை எதிர்த்து இது நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி போராட்டம் அறிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 10ஆம் தேதியே போராட்டம் அறிவித்தோம். 14ஆம் தேதி போராட்டம் என்று கொட்டும் மழையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரில் 2000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் கூடி திரும்ப பெறு CAA-வை திரும்ப பெறு என்று உரத்து முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பேரணியில் பங்கேற்றோம். அது போதாது என்று விடுதலை சிறுத்தைகள் தனியே ஒரு பேரணி நடத்துகிறோம். அதுதான் தேசம் காப்போம் பேரணி. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் தேசத்தை பாதுகாப்பது. தேசம் காப்போம் என்பது இந்தியா முழுக்க போய் இராணுவத்தை நிறுத்தி காப்பாற்ற போறதில்லை, பாகிஸ்தானிடமிருந்து காப்பாற்றுவதல்ல, சைனாவிடமிருந்து காப்பாற்றுவதல்ல, பங்களாதேஷிடமிருந்து காப்பாற்றுவதல்ல, மோடி கும்பலிடமிருந்து காப்பாற்றுவது. ஏனென்றால் மறுபடியும் இந்திய தேசத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இட்டு செல்கிற முயற்சியில் சங் பரிவார் கும்பல் ஈடுபடுகிறது. இது பல பேருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, உணர முடியவில்லை. அதிகாரத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள், பதவியை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும் என்று எண்ணி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கோ பாஜகவோடு கூட்டணி போயிருக்கும், என்றைக்கோ அந்த பதவியை தேடி இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பை எந்த காலத்திலும் நாம் உருவாக்கவில்லை, இனியும் உருவாக்க மாட்டோம், எந்த காலத்திலும். ஏனென்றால் நாங்கள் உண்மையாய் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். பதவிக்காக அதிகாரத்திற்காக மட்டுமே கட்சியை தொடங்கவில்லை, சமூக மாற்றத்திற்காக, சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, ஜனநாயகத்திற்காக கட்சியை தொடங்கியிருக்கிறோம். அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் இஸ்லாமியர்களை ஏன் குறிவைக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியரை குறிவைத்து பேசுவதன் மூலம் இஸ்லாமியருக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்துக்களை அணிதிரட்டிவிட முடியும் என்கிற ஒரு அரசியல் உத்தி அது. காந்தியடிகள் இருந்த காலத்தில் வெள்ளைக்காரனை பொது எதிரியாக காட்டியதால் எல்லோரும் இந்தியர்கள் என்று இணைந்தோம். இப்போது யாரை நீங்கள் எதிரியாக காட்ட முடியும்? பாகிஸ்தானை காட்டி பார்த்தாங்க, இணைக்க முடியல. பாகிஸ்தான் நம்ம மேலே குண்டு போட போகிறான், அதை பண்ண போகிறான், இதை பண்ண போகிறான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. இந்தியாவில் இந்தியர்களை ஒருங்கிணைக்க முடியல. இப்போ முஸ்லீம்களை என்ன சொல்ல வரான்னா, அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது கிடையாது, நிறையா குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, அவங்க சதவீதம் பெருகிட்டே போது முஸ்லீம்கள் எல்லாரையும் பேசி மயக்கி மதம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே
பைபிள் படித்து தினம் 10 பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்கு. ஆக கிறிஸ்தவமும் முஸ்லீம் மதமும் இஸ்லாமும் இங்கே மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் எதிர்காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டை முஸ்லீம் நாடு என்றே அறிவித்தாலும் அறிவித்து விடுவார்கள். ஆகவே நாம் உஷாராக இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லீம்கள் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு தொடர்புடையவர்கள், முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், இப்படியே பிரச்சாரம் செய்து இந்துக்களை அணிதிரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவன் எப்போ ஜெயிச்சான் தெரியுங்களா? பாபர் மசூதியை இடித்த பிறகுதான். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு புரிஞ்சிருச்சு. முஸ்லீம்களை எதிர்த்தால் இந்துக்கள் ஒரு அணியில் திரளுவார்கள். இப்போ இந்துக்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மறந்து விடுவார்கள், சாதி முரண்பாடுகளை மறந்து விடுவார்கள், மேல் கீழ் என்கிற முரண்பாடுகளை மறந்து விடுவார்கள். மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்ட வேண்டும். எதற்காக என்றால் 2 காரணம் தான். ஒன்று, இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். 2வது, இந்த தேசத்தின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும். 3வது, இந்த 2 காரணங்களையும் நிறைவேற்ற விடாமல் தடுக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்கணும்னா அதுக்கு நெஞ்சில மஞ்சாசோறு இருக்கலாம். அது இன்னும் இல்லை மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ. அது அவ்வளோ எளிதாக கை வைக்க முடியாது. தலித்துகள் மேலே அவ்வளோ எளிதாக கை வைக்க முடியாது. அவன் சிறுபான்மை சமூகத்து மேலே கை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். நாளைக்கே அவன் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாங்க. அப்போ என்ன பண்ண, தலித்துகளை அரவணைச்சு கொண்டே, அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடி கொண்டே, 125வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டே அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு வேட்டு வைப்பது, அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ எப்போ அதை செய்ய முடியும்னா, காங்கிரஸ் இனிமே ஆட்சிக்கே வராதுங்கிற நிலைக்கு வரும்போது தான் செய்ய முடியும். காங்கிரஸ் மறுபடியும் ரிவைவல் ஆகாது, மீண்டும் எழுச்சி பெறாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அவன் எதையும் செய்வான். அதுக்கு ஒரே வழி, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, மற்ற மாநில கட்சிகள்லாம் ஒரு செக் வைக்கிறான். இவன் இப்போ நான் பேசுகிற மாதிரி இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காகத்தான் காங்கிரஸ் இதை செய்கிறது, பிஜேபி இதை செய்கிறதுன்னு எல்லா கட்சியிலையும் பேச முடியாது. அப்படி பேசிட்டா இந்துக்களுக்கு எதிரி இவன் அப்படின்னு காங்கிரஸை காட்டிவிட்டோம். பாருறா, இந்து ராஷ்டிரம் பேர் வைக்கக்கூடாதான் காங்கிரஸ்காரன் சொல்கிறான். அப்போ காங்கிரஸுக்கு இது செக்மேட், கம்யூனிஸ்டுகளுக்கு செக்மேட். ஒரு நெருக்கடியை கொடுத்துட்றான். ராஜாவுக்கே செக் வைக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய முடியாது. இப்போ அவங்க என்னென்னா சாஃப்ட் பெடல் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை, வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. ஆனால் எதிர்த்தாக வேண்டும் என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். வெளிப்படையாக எதிர்க்க. நாங்கள் இந்து சமூகத்திற்கு எதிராக பேசவில்லை, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களை எதிர்க்கிறோம். நம்ம குடும்பங்கள் எல்லாத்துலேயுமே இந்துக்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த உட்காந்துக்கள் அவ்வளோ பேர்ல இந்துக்கள் தானே சான்றிதழ். என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்க, இந்து பறையன் தான் போட்டிருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல. சாதி சான்றிதழ் அதுதான் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய உறவினர்கள் எல்லோருமே இந்துக்கள் தான். இந்து சமூகத்திற்கு எதிராக இல்லை. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் கொள்கை கோட்பாடு தான் எதிர்க்கிறோம். சாதாரணமாக ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவன் பாவம் அப்பாவி, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போய் சாமி போட்டு மொட்டை அடிச்சுட்டு வர்றவன் ஒரு அப்பாவி, இந்து அப்பாவி. இந்த இந்து அப்பாவிகளை நாம் எதிர்க்கவில்லை, இந்து அப்பாவிகளை எதிர்க்கவில்லை. நீ ஐயப்பன் கோயிலில் திருப்பதியில் போய் மொட்டை போட்டாலும் ஒன்று தான், முருகன் கோயில் பழனியில் போய் மொட்டை போட்டாலும் ஒன்று தான், திருச்செந்தூரில் போய் மொட்டை போட்டாலும் ஒன்று தான். அவனுக்கு எது பக்கமே எது சக்தியோ அதை செய்கிறான். ஆனால் அவன் அப்பாவி, அவனுக்கு எந்த நோக்கம் கிடையாது. முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை, தலித்துகளை தலைவராக விடாமல் தடுக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் இல்லை, சனாதன இந்தியாவை மறுபடியும் கட்டமைக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் இல்லை. ஆனால் சனாதன இந்தியாவை இந்த மண்ணில் மறுபடியும் கட்டமைக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் யார்? சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள். ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் இருக்கின்றான். ஏன்னா பிரிட்டிஷ்கார ஆண்ட பகுதி.
நாட்டை பிரித்து மறுபடியும் அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவங்களுடைய கனவு திட்டங்கள். பாகிஸ்தானையும் பிடிக்கணும், அதுக்கு இந்தியாவுக்கு இந்து மதத்தை அரசு மதமாக அறிவிக்க வேண்டும், ஸ்டேட் ரிலீஜன். இந்தியா என்று பெயர் சூட்டாமல் இந்தியா என்கிற பெயரை மாற்றிவிட்டு இந்து ராஷ்டிரம் அல்லது இந்துஸ்தான் என்று பெயர் சூட்ட வேண்டும். இதுதான் அவங்க கனவு. அதற்காகத்தான் சிஏஏ வந்திருக்கிறது. இந்த என்பிஆர் என்ஆர்சி, அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். சிஏஏங்கிறது சட்டம், என்பிஆர் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது, என்ஆர்சி சட்டம் இல்லை. இது ரெண்டும் ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர். அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற மாதிரி ஒரு பதிவேடு, அது ஒரு ரிஜிஸ்டர். 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துது, அதான் சென்சஸ். இப்போ 2021 வரப்போகுது. அதில் வெறும் ஜென்ரல் டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணுவான். உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன் பொண்டாட்டி பேர் என்ன, உனக்கு அட்ரஸ் என்ன, நீ என்ன ப்ரொஃபஷன், நீ எஸ்சியா எஸ்டியா, இதெல்லாம் கேட்பான். என்பிஆர்ங்கிற பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் என்ன கேட்பான்னா எக்ஸ்ட்ரா 2-3 விஷயங்களை கேட்குறான். உங்கள் அப்பன் பிறந்த தேதி என்ன, உங்கள் அம்மா பிறந்த தேதி என்ன, உங்கள் அப்பன் பிறந்த ஊர் எது, உங்கள் அம்மா பிறந்த ஊர் எது. இதை சரியாக நீ கொடுக்கலன்னு சொன்னால் உன்னுடைய ஃபார்மில் டி போட்டுருவான். நீ எழுதுகிற ஃபார்மில் டின்னா டவுட்ஃபுல், டவுட்ஃபுல்னா டவுட்ஃபுல் சிட்டிசன், இவன் குடிமகனாக இருப்பதற்கு சந்தேகத்திற்குரியவன், எனக்கு குடியுரிமை வழங்குவது சந்தேகத்திற்குரியது. இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா ட்ரிபியூனல்லேருந்து உனக்கு சம்மன் வரும். எது ட்ரிபியூனல்னால் இதுக்குன்னு ஒரு கோர்ட் அமைக்க போகிறான், அதான் தீர்ப்பாயம். கோர்ட் அது தமிழில் தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூனல், காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அதுக்கு ஒரு ட்ரிபியூனல் வைக்கிறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு ட்ரிபியூனல் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வழக்கெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ட்ரிபியூனல், அது தீர்ப்பாயம்னு பேர். அதுக்கு அந்த மாதிரி இந்த சட்டத்தில் யார் டவுட்ஃபுல் சிட்டிசன் வரானோ அவனை விசாரிக்கிறதுக்கு ஒரு ட்ரிபியூனல் வரும். அந்த ட்ரிபியூனல்லேருந்து உனக்கு சம்மன் வந்தவொடனே நீ அங்கே போய் சொல்லணும், ஏன் இந்த இடத்த பிளாங்காக விட்ட, உங்கள் அப்பா பிறந்த ஊர் எழுது, உண்மையை சொல்லு, உங்கள் அப்பா பிறந்த தேதி என்ன, டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா, இருந்தால் கொண்டு வா. டாக்குமெண்ட் இல்லைன்னா நீ டவுட்ஃபுல் சிட்டிசன் தான். உன்னால் காட்ட முடியலன்னா நீ டவுட்ஃபுல் சிட்டிசன். உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பான். நீ இந்துவாக இருந்தால், முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தால் சிட்டிசன்ஷிப் கொடுப்பான். ஆனால் அந்த சிட்டிசன்ஷிப் என்னென்னா ஓட்டுரிமை இருக்காது, நீ ஓட்டு போட முடியாது, எந்த ப்ராப்பர்ட்டியும் நீ ஓன் பண்ண முடியாது, சொந்தமாக வாங்கி உன் பேரில் பதிவு செய்ய முடியாது. நீ வாழ்ந்துக்கலாம், உயிரோடு இருக்கிறவங்களும் இங்கே வாழ்ந்துக்கலாம், குடிமகனாகவே வாழ்ந்துக்கலாம். ஆனால் இந்த உரிமைகள் மறுக்கப்படும். இப்போ என்பிஆர்ங்கிறதுல இந்த 2 விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சென்சஸ் எடுத்தான்னா அந்த டேட்டா முழுக்க ரிஜிஸ்டர் ஜெனரல்கிட்ட போயிடும். அவர் டெல்லியில் இருப்பார், அவர் தான் சென்சஸ் கமிஷனர். அவருடைய பார்வையில் தான் இருக்கும் அந்த டேட்டா எல்லாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி பேருடைய டேட்டாவும் இங்கே தான் இருக்கும். ஆனால் என்பிஆரில் என்ன ஆகும்னா உங்கள் ஊர் வில்லேஜ்லேயே தாசில்தார்ட்டே இருக்கும், அவன்கிட்ட ஒரு ரெஜிஸ்டர் அவனுடைய ஆன்லைனில் இருக்கும், ஆர்டிஓட்ட இருக்கும், கலெக்டர்கிட்ட இருக்கும், ஸ்டேட் செக்ரட்டரியேட்டில் இருக்கும், டெல்லியில் இருக்கும். அதை விட முக்கியம் என்னென்னா இது ஓப்பன் டாக்குமெண்ட், ஓப்பன் டொமைனில் போட்டுருவான். நீ யார் வேணாலும் போய் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறான் இந்த அவனுடைய ஃபார்மேட்லேருந்து பார்க்கலாம். பார்த்தா இவங்க அப்பா அங்கனூர்னு போட்டிருக்கான், இது தப்பு, இவங்க அப்பா பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் அப்படின்னு டவுட்டை கிரியேட் பண்ணிட்டான்னா டவுட்டு தான். அப்புறம் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. எவனாவது ஒருத்தன் டவுட்டை கிரியேட் பண்ணி விட்டான்னா அந்த டவுட்டை அவன் டவுட்டாகவே வச்சுக்குவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிக்கல். ஆக என்பிஆருங்கிறதுல அது 2 முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்பிஆருக்குள்ளே ஃபாரினர்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி குடியிருக்கிறவன், விசா எடுத்துகிட்டு தங்கியிருக்கிறவன், வேலைக்காக வந்தவன், படிக்கிறதுக்காக வந்தவன், எவ்வளோ நாள் ஆச்சுப்பா நான் 1 வருஷம் ஆச்சுங்க, அப்போ அவனை எடுத்துருவாங்க கணக்கு. இன்னும் எவ்வளோ நாள், இப்போ தான் வந்தாங்க, இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறேன், நான் எவ்வளோ நாள் ஆகுது, நீ எவ்வளோ நாள் ஆகுது, நான் ஒரு 1.5 வாரம் 2 வாரம் ஆகுங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், நான் 1 வருஷத்துக்கு போகிறேன், அப்படின்னா அவனையும் கணக்கில் சேர்த்துக்குவாங்க. இங்கே இந்தியாவுக்குள் 6 மாதங்களுக்கு முன்பிருந்து இங்கே தங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பதிவு செய்வது என்பிஆர். என்ஆர்சி என்னன்னா அதில் வெளிநாட்டுக்காரன் யார், இந்தியாவை சார்ந்த பூர்வீகமான குடிமக்கள் யார், குடிமக்கள் யாருன்னு தீர்மானிப்பது என்ஆர்சி. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லோரையும் பதிவிடுவது என்பிஆர். சென்சஸ் என்பதும் அதே மாதிரி எல்லோரையும் பதிவு செய்வது தான். சென்சஸ் ஓப்பன் டாக்குமெண்ட் இல்லை, அது டெல்லி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்கிட்ட இருக்கும்.
என்பிஆர் என்பது இந்த எல்லா இடங்கள்லையும் ஓப்பன் டாக்குமெண்ட்டாக இருக்கும். சென்சஸில் உங்கள் அப்பனை பற்றி பிறந்த ஊர் எது, பிறந்த தேதி எதுன்னு கேட்க மாட்டான். என்பிஆரில் உங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர் எது, பிறந்த தேதி எது, அதுக்கான டாக்குமெண்ட்டை காட்டுன்னு கேட்பான். சென்சஸில் நீ எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கலனா கூட டாக்குமெண்ட்டே கேட்க மாட்டான். போதிய விவரத்தை நீ ஃபில்லப் பண்ணலாம் கூட அதை கண்டுக்க மாட்டான். இதில் நீ போதிய விவரங்களை ஃபில்லப் பண்ணலன்னா உனக்கு சம்மன் அனுப்புவான் ட்ரிபியூனல். இதுதான் என்பிஆருக்கும் சென்சஸுக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான் என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் உள்ள வேறுபாடு. இவை அனைத்தும் எதிர்காலத்தில் இந்திய மக்களிடையே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை பாதிக்க செய்யும். முஸ்லீம்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை தீவிரப்படுத்தும். முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவர்களா என்கிற ஒரு விவாதத்தை கூர்மைப்படுத்தும். பிறகு இந்த சமூகம் இரண்டாக பிளக்கப்படும். அப்படின்னா என்ன அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பயனற்றது என்று வரும். ஏன்னா அது அதனுடைய ஆன்மாவிலே கை வச்சுட்டான், அதனுடைய அடிப்படையை தகர்க்கிறான். எனவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத அத்தனை ஜனநாயக சக்திகளும் வீதிக்கு வர வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், அறைகூவல். அதற்கான ஒரு களம் தான் திருச்சிராப்பள்ளியிலே பிப்ரவரி 22ஆம் தேதி நாம் அமைக்கிற களம். விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகளில், நடத்திய பேரணிகளில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு மாநாடு அல்லது பேரணி திருச்சிராப்பள்ளியில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. தோழர்களே, வடசென்னையில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் வந்து சேர வேண்டும். திருச்சிராப்பள்ளியில் சந்திப்போம், தேசம் காப்போம், ஜனநாயகம் காப்போம் என்று சொல்லி தம்பி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.